நான் அவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இறங்கிட்டு வந்துட்டேன், மக்கள் சேவை பண்ண போறேன்னா உங்க சொந்த பணத்தை எடுத்து மக்களுக்கு சேவை பண்ணுங்க. மத்தவங்ககிட்ட வாங்கி கொடுக்கணும்னா அப்ப எத்தனை பேருக்கு நீங்க சீட்டுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, எலெக்ஷன் செலவுக்கு எத்தனை பேருக்கு நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க? அதுவும் கிடையாது. உழைத்தவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துல எந்த பொறுப்புமே கொடுக்கப்படல. இதுதான் உண்மை. அஜிதாக்கா, நீங்க சொல்றது உண்மையிலேயே நடந்ததா இல்லையாங்கிறது உங்களுக்கு மட்டும் நல்லாவே தெரியும். நானும் தாவேக்கால வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். எங்கனால முடிஞ்ச வரைக்கும் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் 10 பேருக்கு 20 பேருக்கு ஒவ்வொருத்தரும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை ஆரம்பிச்சு இப்ப அது மேசிவான ஹிட்ல போயிட்டு இருக்குது. பெர்சன்டேஜ் படி தினத்தந்தியில, தினமலர், மாலை மலர் எல்லாத்துலயுமே வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா பெர்சன்டேஜ் லீட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் தமிழக வெற்றி கழகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சேரும். இப்ப தூத்துக்குடியில உங்களோட தொகுதியில அனௌன்ஸ் பண்ண ஒரு வேட்பாளர் இருப்பாங்கல்ல, அவங்க கூட நீங்க சப்போர்ட்டிவா இருந்து மேசிவ் ஹிட்டா இதை வின் பண்ண வச்சிருந்தீங்கன்னா நாளை பின்ன எந்த பேச்சு வந்திருக்கும் தெரியுமா? இப்ப வேட்பாளரா சொன்னவங்களை விட அஜிதா அக்கா வந்து சூப்பரா வேலை பார்த்தாங்கப்பா அப்படின்னு மக்கள் வாயில இருந்து நீங்க கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு செட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா தானா உங்களை தேடி ஒரு பதவி உங்களுக்குன்னு வரும். அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பதவிகள் இருக்கு. இப்ப நீங்க போய் சேர்ந்திருக்கிற இடத்த பார்த்தா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு நினைச்சிருந்தவங்க கூட ஒரு அடி தள்ளிதான் நிக்க தோணுது. அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் சேர்ந்திருக்கீங்க. அதனால சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்க்கா.